ஆர்கே ரைசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற விருந்தினர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களின் மகனான திரு HV கிருஷ்ணபிரசாத் அவர்கள். வணக்கம் சார். நமசிவாய. வணக்கம் சார். மூலிகை தாயத்து இது எதற்காக ஒரு மனுஷன் அடையணும்? பாதுகாப்புக்கா, இல்லை கெட்ட சக்தியிலேருந்து வெளியில் வரதுக்கா, இல்லை ஓவரால் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக்கும், நெகட்டிவ் விஷயங்களை 10 மடங்கு கம்மியாக்கும். ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி இந்த ராசி மூலிகை வேர்கிறது இன்னும் பல மடங்கு பவர். நாங்கள் மெயினாக காப்பர் குப்பிக்குள்ளே அதை போட்டு தான் தருவோம். அந்த செப்புக்கு தான் மந்திர ஆற்றல், அப்புறம் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பல மடங்கு பெருக்கிற சக்தி இருக்குது. அதனால தான் கோவில் கும்பாபிஷேகம் முக்கியமான பூஜை ரிச்சுவல்ஸில் நம்ம இந்த காப்பர் சொம்பை மேக்சிமம் ரிச்சுவல்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான காரணம் இதுதான். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மூலிகை வேர்னு இருக்குது. மேஷ ராசிக்கு ஒருதழ் தாமரை, ரிஷபராசிக்கு நிலவாகை, மிதுன ராசிக்கு நத்தைசூரி, கடகராசிக்கு விஷ்ணு கிராந்தி, சிம்ம ராசிக்கு கருடன் கொடி, கன்னி ராசிக்கு அவுரி, துலா ராசிக்கு நெருஞ்சில், விருச்சிக ராசிக்கு சிவனார் வேம்பு, தனுசு ராசிக்கு கோபுரந்தாங்கி, மகர ராசிக்கு கொழிஞ்சி, கும்பராசிக்கு நாயுருவி, மீன ராசிக்கு கீழாநிலை. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை வேறு இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த ராசி மூலிகை வேற காப்பர் குப்பிக்குள்ள போட்டு அதோட பசுஞ்சான விபூதி, குக்குள் மாதிரியான மூலிகைகள் அதெல்லாம் கூட சேர்த்து பூஜை பண்ணி தரோம். இதை கை மணிக்கட்டு, கழுத்து, இல்லைன்னா இடுப்பு அருணாக்கயர்னு உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் போட்டுக்கலாம். கருப்பு கயர் இல்லைன்னா சிகப்பு கயரில் கோத்து போட்டுக்கிறது விசேஷம். ஓவரால் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை 10 மடங்கு ஜாஸ்தியாக்குறது, நெகட்டிவ் விஷயங்களை 10 மடங்கு கம்மியாக்குறது. ரெண்டுத்தையுமே இந்த ராசி மூலிகை வேணுங்கிறது பண்ணும். இதுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் உண்டான தொடர்புன்றது ஏதாவது இருக்கா? அந்த சித்த மருத்துவம், சித்தர்கள் எழுதிய புத்தகங்கள், அதில் இதை பற்றின விஷயங்கள் இருக்கா? அந்த சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட மூலிகை நூல்களை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணுறது. சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம அப்பாவுடைய நண்பர். 40 ஆண்டுகளுக்கும் மேலே அவருக்கு இந்த சித்த மருத்துவம், மூலிகை மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுபவம் இருக்கு. அவர் வழிகாட்டுதல் படி தான் இதை பண்ணுறோம். இப்போ ஒரு மனிதன் இப்போ இந்த மூலிகை தாயத்தை அணியணும்னா அவருக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன? இல்லை, இந்த ஈம சடங்கு மாதிரியான நேரத்தில் இதை போட்டுக்கூடாது. பட் ஒன்ஸ் இடுப்பு அருணாக்கயிறில் போட்டுட்டாங்கன்னா எந்த தோஷமும் இல்லை, எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். கழுத்தில் இந்த தாயத்தை போட்டுக்கிறாங்கன்னா அந்த மாதிரியான நேரத்தில் கழட்டி வைக்கணும். காலையில் குளிச்சதுக்கப்புறம் போட்டுக்கணும், நைட் படுத்துக்கிறப்போ கழட்டி வைக்கணும். துக்க நிகழ்வுகள் போகிறப்போ போட்டுக்கூடாது. அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றப்பையும் கழட்டி வைக்கிறது பெட்டர். அப்புறம் கையை கழுவிட்டு மாட்டிக்கலாம். கருங்காலி மாலைன்றது ரொம்ப ஃபேமஸாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம், ஒரு நடிகர் அணிந்தார், அதை தொடர்ந்து நிறைய பேர் அணிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இது இப்போ சமீபத்தில் வந்த ஒரு விஷயமா, இல்லை இது இப்போதான் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்லை இது ரொம்ப நாளாகவே இருக்காது? ரொம்ப வருஷமாக நம்ம ட்ரெடிஷனில் இருக்குது. இப்போ இந்திரா காந்தியோட பழைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், அவங்க கழுத்தில் கருங்காலி மாலை இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். பல 100 வருஷமாக தவம் பண்ணுற முனிவர்கள் கையில் கைத்தடியாக யூஸ் பண்ணுறது கருங்காலி தண்டம் தான். ஸோ கருங்காலிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியில் இது ப்ரொடக்ட் பண்ணும். அன்றைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு மரப்பாச்சி பொம்மைங்கிறது மேக்ஸிமம் கருங்காலியில் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கு, ரப்பரில் பண்ண பொம்மைகளை குழந்தைங்க கடிச்சாங்கன்னா பல இன்ஃபெக்ஷன்ஸ் வயிற்றுக்குள்ளே போகும். ஆனால் கருங்காலியை கடிக்கிறப்போ அதனால நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி பிளான் பண்ணி பண்ணாங்க. இந்த நெல் குத்துற உரல்லேருந்து ஆரம்பித்து குழந்தைங்க ஆடுற மரப்பாச்சி பொம்மைகள் வரைக்கும் பெரும்பாலும் கருங்காலியில் பண்ணுறது. கருங்காலியில் கட்டில். ஒரு பெரிய திரை பிரபலம் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம், அவருக்கு சொந்தமான ஒரு வீடு, கிராமத்து வீடு, 150 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு கருங்காலி கட்டில் அவங்க குடும்ப சொத்தா இருக்கு. 6 தலைமுறையை தாண்டி அதை பாதுகாத்துன்னு வரும்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் அது வழக்கத்தில் இருந்திருக்கிற விஷயம். இன்னைக்கு அது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆன உடனே நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா, கருங்காலிங்கிறதையே இப்போதான் அறிமுகப்படுத்தினாங்க. அதான் மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு. இப்போ யோகான்னு எடுத்துட்டா கூட அதோட வயசு மோர் தென் 5000 6000 இயர்ஸ். இப்போ தான் அது பெரிய அளவில் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக யோகாவை ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர்ஜியோ, இல்லைனா ஈஷா ஜக்கிவாசுதேவ்ஜியோ, இல்லைனா அவருக்கும் முன்னாடி இருந்த வேதாத்ரி மகரிஷி, இந்த மாதிரியானவங்க தான் புதுசாக யோகாவை கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம ஒரு இதுக்கு வந்துட முடியுமா? கிடையாது. பல வருஷமாக இருக்கிற ட்ரெடிஷன். இன்னைக்கு பல குருமார்கள் இருக்காங்க, அவங்க ஸ்டைலில் அதை டீச் பண்ணிட்டு இருக்காங்க.
யாருக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ செட் ஆகுதோ தேவைப்படுறதோ அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர என்னோட நங்கநல்லூர்லேயே எடுத்துட்டா ஒரு 40-50 யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அந்த கற்றுக் கொடுக்குற விதம்ங்கிறதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பேசிக் ஃபவுண்டேஷன் ஒன்று தான். செங்கருங்காலின்ற ஒரு விஷயத்தை பார்த்து செங்கருங்காலி மாலை. ஆமாம். ஆனால் அது கருங்காலி அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது என்ன செங்கருங்காலினா என்ன, கருங்காலிக்கும் செங்கருங்காலிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஆக்சுவலி கருங்காலியில் ஒரு வகை செங்கருங்காலிங்கிறது. இது நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்லேருந்து ஆரம்பித்து நிறையா விஷயங்கள்ல இதை பற்றின குறிப்புகள்ங்கிறது இருக்குது. இப்போ செங்கருங்காலி கொஞ்சம் சிகப்பு ப்ரௌனாக இருக்கும். அதில் கருங்காலியோட கருப்பும் கலந்து இருக்கும். அதை தவிர ரெட்டு வுட்டுனே தனியாக இருக்குது. அப்புறம் சிவப்பு சந்தனம்னு தனியாக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா அது ஃபுல் பியூர் ரெட்டாக இருக்கும். இந்த செங்கருங்காலியில் கொஞ்சம் அந்த கருப்பு ரேகையும் படர்ந்து இருக்கும். செங்கருங்காலி மாலையை எடுத்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, செங்கருங்காலி கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்காது. நம்ம யூஸ் பண்ண பாடி ஹீட்டு திருஷ்டிக்கு தகுந்தபடி சீக்கிரம் கருப்பாயிடும். அடையாளமே தெரியாத அளவு செங்கருங்காலி கருங்காலியாக மாறிடும். ஆனால் கருங்காலி கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். பட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூ, மெடிசனல் வேல்யூன்னு பார்த்தா செங்கருங்காலியில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. கெட்ட சக்தி கண்திஷ்டிலேருந்து பாதுகாக்கிறது, அப்புறம் நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது, இதெல்லாம் கருங்காலியும் பண்ணும், செங்கருங்காலியும் பண்ணும். செங்கருங்காலி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணும். மெயினாக சொல்லணும்னா செங்கருங்காலியில் வந்து இந்த அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் ஜாஸ்தி இருக்கு. கருங்காலி வந்து குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டும்தான் போடணும், மற்றவர்கள் போட்டால் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உண்மையாவே கருங்காலி செங்கருங்காலிக்கு இவங்க தான் போடலாம், இந்த பிரச்சனை உள்ளவங்க தான் போடலாம், இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க தான் போடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அப்படி ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆக்சுவலி கருங்காலியோட குணநலன் என்ன, அது போட்டுண்டா என்னெல்லாம் வேலையை பண்ணுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இப்போ இந்த எபோனியில் பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இந்த மின்காந்த ஆற்றல்னு சொல்லுவாங்க, நேர்மறை மின்காந்த ஆற்றல். அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் என்ன பண்ணும், அதை போட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப 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 நினைக்கிறோன்னா அது வந்து சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும். டானிக்காக இருந்தால் உடம்பை தேத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பாய்சனாக இருந்தால் டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்த கருங்காலியை போட்டுட்டு நம்ம நெகட்டிவ் விஷயங்களை நினைக்கிறோன்னா என்ன ஆகும். இன்னொன்று, கருங்காலி மெயினாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், நெகட்டிவ் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நினைச்சாலும் காம், நினைக்காத கூலாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணும். அதே மாதிரி கருங்காலி நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுனாலும் நம்ம தேவையில்லாத அவுட்புட்ஸ்லேருந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸை வாங்கி, அதுவும் கருங்காலி மாலையை போட்டுண்டு பக்கத்து வீட்டு பரமசிவம், எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம், அடுத்த வீட்டு ஐயாசாமி, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸு, யூடியூப் யூனிவர்சிட்டிஸை சேர்ந்த நிறைய சயின்டிஸ்டுங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க. கருங்காலி வெறும் கண் திருஷ்டியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அவ்வளோதான். கருங்காலியை போட்டுட்டா கோடி கோடியாக பணம் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க, அதுவும் பொய். இப்போ தனுஷ் மாதிரியான செலிபிரிட்டிஸாக அத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்டையும் தாண்டி டைமு, இந்த மாதிரி பல விஷயங்கள், ஒரு சினிமா பேக்ரவுண்டில் வந்தது, இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. தனுஷ் யூஸ் பண்ணுற அதே கருங்காலியை அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யாராவது ஒரு ஸ்டாஃபோ இல்லை டிரைவரோ அவங்களும் கருங்காலி மாலையை போட்டுப்பாங்க. ஆனால் அவங்களும் தனுஷ் மாதிரியே ஆயிடுவாங்கன்னு சொல்லிட முடியாது. கருங்காலிங்கிறது வெறும் கண்திஷ்டியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. அந்த கண்திஷ்டியிலேருந்து நம்மளை பாதுகாத்துனாலே விழ வேண்டிய அடிகள் கொஞ்சம் கம்மியாக விடும். அது கொஞ்சம் கெட்ட கர்மவினையை குறைக்கும். அதனால சில நல்ல விஷயங்களோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும். நம்ம கருங்காலியை இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். கருங்காலி போட்டுட்டா பணம் நிறையா வரும்னு சொல்கிறதும் பொய், கருங்காலி போட்டுட்டா பிரச்சனை வரும்னு சொல்கிறதும் பொய். கருங்காலியோட வேலை கண்திஷ்டியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் கருங்காலி செங்க மாலைகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல எது போலியானது, எது கரெக்டான கருங்காலி மாலை, ஆமா இது ஒரிஜினல் தான், இது போடலாம் அப்படின்றது வந்து எப்படி ஒரு ஒரு கஸ்டமரா நான் வந்து போய் பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரியும், அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நான் வந்து கருங்காலி மாலையை 400 ருபீஸுக்கு தரேன். முதல் விஷயம், 2000 ரூபாய்க்கு ஒரு கருங்காலி மாலை விற்றாதான் அது ஒரிஜினல்ங்கிறதே தப்பு. கருங்காலி நார்த்தில் நிறைய விளையிறது, அதுக்கான ப்ரொடக்ஷன் டிமாண்டு எல்லாமே அங்கே ஜாஸ்தி. இங்கே டி நகர்
லேப் இருக்கு. மோத்திலால் ஸ்ட்ரீட்ல பாரத் ஜெம்ங்கிற லேப், அப்புறம் பள்ளிக்கரணையில் ஸ்டாண்டர்ட் லெபர்டரி லேப். இந்த மாதிரி இந்த டிம்பர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய லேப்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான லேப்ஸில் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ண கொடுத்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறது. ஸோ 100 ரூபாய்க்கு விற்கிறத டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது, 100 ரூபாய்க்கு ஒரிஜினல் கிடைக்கும். எப்படின்னா நம்ம நிறைய அந்த மாதிரி வாங்கி டீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கருங்காலியோட ப்ரைஸ் மட்டும் அங்கேருந்து இமயமலை பகுதியிலேருந்து டேராடூன் மாதிரியான இடங்கள்லேருந்து இங்கே வந்து சேரத்துக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், அப்புறம் அந்த கருங்காலியை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுற பொருட்களுக்கான அந்த லேபர் சார்ஜ், மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதை பேக்கிங் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வரும். அதனால் கருங்காலி வந்து நேச்சுரல்னு பார்த்தா அது சீப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம்தான். ப்ரைஸ் சீப்பு, அதே சமயத்தில் அதோட வேல்யூ ஜாஸ்தி. இன்னொன்று, நம்ம வெறும் கருங்காலி மாலையை மட்டும் கொடுக்கறது இல்லை. இதை யார் போட்டுக்க போகிறாங்களோ அவங்க பேர், ராசி, நட்சத்திரத்துக்கு ப்ராப்பராக பூஜை சங்கல்பம் பண்ணி கொடுக்குறோம். இந்த கருங்காலியோட விபூதி, அப்புறமா குங்குமம், குபேர குங்குமம்ங்கிற பச்சை குங்குமம், மஞ்சளோட திருநீற்று பச்சைங்கிற மூலிகையை சேர்ந்தால் குபேர குங்குமம் கிடைக்கும். அதுக்கப்புறமா சந்தனம், இங்கே வராகர் சாலக்கிராமம் மாதிரியான இதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவோம், சந்தன காப்பு, அந்த சந்தனம். அப்புறமா தினமும் காஞ்ச திராட்சை நைவேத்தியம் பண்ணுறது, அந்த காஞ்ச திராட்சை. இவ்வளோ விஷயங்கள் கூட சேர்த்து பூஜை பண்ணி தரும். ஸோ அந்த பூஜை வைப்போட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கிப்பாங்க. இது கருங்காலி மாலை மட்டும் இல்லை. இப்போ கருங்காலியில் நாங்கள் 10 விதமான மாடலில் கீச்செயின் கொடுக்குறோம். அந்த கீச்செயின் வாங்கினாலும் இல்லை வேறு எந்த ஒரு சின்ன பொருள் 50 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் விபூதி, குங்குமம் மாதிரியான பிரசாதங்களையும் கூட சேர்த்து தருது. அதுதான் இங்கே மெயினாக பண்ணிட்டு. குலதெய்வ வழிபாடுக்கு வந்து மிக சிறந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி செய்யப்பட்ட சிலைகள் மற்றும் அந்த பூஜை பொருட்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அதை பற்றின ஒரு குலதெய்வ ஆவாகனத்துக்கு நாங்கள் செங்கோலை தரோம். ஓகே, செங்கோலில் வந்து சின்ன சைஸு 6 இன்ச்சு இருக்குது, அப்புறமா 1/2 அடி நீளம் இருக்கக்கூடியது அண்ட் 1 அடி நீளம் இருக்கக்கூடியது, 3மே இருக்குது. குலதெய்வத்தோட பேரை 3 தடவை சொல்லி இதில் பூ வைக்கணும். இப்போ உங்கள் குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளின்னு வச்சுக்கோங்க. சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, இப்படி 3 போற்றி சொல்லி இதில் பூ வச்சாலே குலதெய்வம் இதில் வந்து ஆவாகனம் ஆகிடும். அப்புறம் தெய்வ விக்கிரகங்கள்னு எடுத்துட்டா நாங்கள் ஒரு 5-6 விக்கிரகங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்ஸு, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விதமான மந்திர உரி ஏற்றுறது. கருங்காலி பிள்ளையார் வந்து துர்கா கணபதி மந்திர உரி ஏற்றுறோம். இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை, கண்டிஷ்டி, கெட்ட சக்தி, எதிரிகள் தொல்லையிலேருந்து பாதுகாப்பு. ஆனால் அத்தி பிள்ளையாரில் வந்து நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாயர் மகன் 3 மந்திரங்கள் உரியேற்றி தரோம். செகப்பத்தி, நம்ம கொடுக்குற எல்லா பிள்ளையாருமே வலம்புரி பிள்ளையார் தான். அப்புறம் வெள்ளருக்கு பிள்ளையாரில் ஸ்வேதார்க கணபதி மந்திரத்தை உரியேற்றுறோம். எல்லா நல்ல தேவதைகள், நல்ல சக்திகளோட ஆற்றலும் கிடைக்கும். அப்புறம் முருகனை கருங்காலியில் பண்ணி கொடுக்குறோம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பழனியில் பூஜை பண்ணி எடுத்த விசேஷமான கருங்காலி முருகன். அதுக்கப்புறமா கருங்காலி கருடாழ்வார். அதுக்கும் முன்னாடி வராகர் பிராஸில் பண்ணி கொடுக்குறோம், பித்தளையில். வராகர் மூலமந்திரம் உரியேற்றப்பட்டது. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் பூஜை, வராகர் பூஜை ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணோங்கிறது சிறப்பு. அப்புறம் பெருமாளோட வாகனமான கருடாழ்வாரை கருங்காலியில் அபயாசத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற கோலத்தில் பண்ணி கொடுக்குறோம். இந்த கருடாழ்வார் வந்து சர்ப்பதோஷம், சனிதோஷம் மாதிரியான பல பாதிப்புகள்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறார். இதெல்லாம் நம்ம பூஜை பண்ணி கொடுக்குற தெய்வ விக்கிரகங்கள். அப்புறம் தனாகர்ஷ்ண பொருட்களுக்குன்னு 1 அடி நீளம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர யந்திரம், அதில் லக்ஷ்மி குபேர யந்திரம், லக்ஷ்மி குபேர எண்ணு, லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய கோலம் 3 3 in 1 இருக்குது. அப்புறம் கூம்பு வடிவ மோத்தி சங்கு, மகாமேரு சங்கு, பணவரவை அதிகம் ஈர்க்கக்கூடியது. இந்த மார்வாரி சேட்டு கடையிலெல்லாம் அதை வந்து வச்சுருப்பாங்க. வானவிலோட 7 நிறங்களும் அதில் பிரதிபலிக்கும். அது பிரமிட் வடிவத்தில் இருக்கும். ஸ்ரீசக்கரம் மகாமேருன்னு சொல்லுவாங்களே, இந்த மகாமேரு வடிவத்தில் இருக்கும். இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து இதுக்கு இருக்குது. பொதுவாகவே இந்த கூம்பு வடிவத்துக்கு நல்ல சக்திகளை ஈர்க்கிற ஆற்றலுங்கிறது அதிகம். இந்த லக்ஷ்மி குபேர யந்திரம் மாமரப்பலகையில் பண்ணது, மகாமேரு சங்கு. அப்புறம் கோமதி சக்கரம் 16 பீஸு ஒரு செட்டு தரும். அது என்ன 16னா 16ம் பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. இந்த கலையாத கல்வியும் குறையாத வயதும், இந்த மாதிரி 16 வகையான செல்வங்கள் அபிராம பட்டர் பட்டியலிடுறார். உண்மையில் 16 விதமான லக்ஷ்மி வடிவங்கள் இருக்குது. சோடச லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க.
அந்த 16 லட்சுமி கடாட்சங்களை ஈர்க்கக்கூடியது இந்த கோமதி சக்கரம் 16. கோமதி சக்கரத்துக்கு நடுவில் இந்த பெருமாளோட சுதர்சன சக்கர சுழல்ங்கிறது இருக்கும். பணவரவை ஜாஸ்தி இருக்கக்கூடியது. ஸோ இந்த லக்ஷ்மி குபேர யந்திரம், மகாமேரு சங்கு, கோமதி சக்கரம் 3 விஷயங்கள், அதுக்கான 6 மந்திரங்களையும் சேர்த்து கொடுப்போம். வெறுன வச்சா அது ஒரு ஷோகேஸ் பீஸ். அதுக்குரிய பாஸ்வேர்ட்ஸை சொன்னாதான் அது வந்து ஆக்டிவ் ஆகும். அந்த பாஸ்வேர்ட்ஸையும் நாங்கள் கூட சேர்த்து கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் கொடுக்குற முக்கியமான பூஜை பொருட்கள். மாலைகள்னு பார்த்தா ஜெயந்தி மாலை. ஜெயந்தினா வெற்றி அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய மாலை. இப்போ கருங்காலி கண்டிஷன்லேருந்து மட்டும் ப்ரொடக்ட் பண்ணோம், பணவரவுக்கு அது பெருசாக பண்ணாது. பட் மெயினாக பணத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மாலையை, அதிர்ஷ்டத்துக்குன்னு ஒரு மாலையை சொல்லணும்னா வைஜெயந்தி மாலை. வனமாலி கதிசாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதோன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வர அந்த வனமாலி தான் வைஜெயந்தி மாலை. வனத்திலே காட்டிலே விளையக்கூடிய மாலைங்கிறது அதோட பொருள். விதையிலேருந்து செடி வரும். அந்த செடி நமக்கு இலை, பூ, காய், பழம் இந்த மாதிரி இதெல்லாம் தரும். விதையிலேருந்து செடி வந்து அந்த செடியிலேயே மறுபடியும் விதை காக்கக்கூடிய அந்த பெக்குலியரான அதிசயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வைஜெயந்தி செடியில தான் கிடைக்கும். இந்த வைஜெயந்தி விதைங்கிறது ஒயிட்டு பர்பிள்னு மல்டி கலரில் வரும். அதை போட்டுக்கிறது மூலமாக நமக்கு இந்த அதிர்ஷ்டத்தை பணவரவை இருக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது வரும். அப்புறம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் முதன்மையானது சந்தனம். இந்த சந்தனத்தோட அரோமாவே நம்முடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் மாதிரியான விஷயத்தெல்லாம் பூஸ்ட் பண்ணி நம்மளை எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ சந்தன மாலையும் பணவரவுக்கு விசேஷம்னு சொல்லலாம். இந்த ஒயிட் சாண்டல்ங்கிறது குரு சுக்கிரன் 2 பேரோட நல்ல காரகத்துவத்தையும் ஈர்த்து தேவகுரு அசுரகுரு 2 பேரையும் நமக்கு நல்லது பண்ணுற விஷயத்தில் ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ஆற்றல் அந்த சந்தன மாலைக்கு இருக்குது. அப்புறம் துளசி மாலையோட சிறப்பு, துளசியோட ஆன்மீக பலன், மருத்துவ பலன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிவனுக்கு எப்படி ருத்ராட்சமோ அந்த மாதிரி பெருமாளுக்கு ரொம்ப பிரியமானது துளசி மாலையும் வைஜெயந்தி மாலையும். இதையெல்லாம் தாண்டி பார்த்தா லாவா ஸ்டோன் மாலை, எரிமலையிலேருந்து வரக்கூடிய இந்த எரிமலைக்கல். இந்த எரிமலை நெருப்பு கூடிய சீக்கிரத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஸ்ட்ராங்காக கல்லாக மாறும். அந்த எரிமலை மண், கல், துகள் எல்லாத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி அதில் மட்டுமே சில விசேஷமான சக்திகள், ரிச் மினரல்ஸ்லாம் இருக்குது. அதில் சின்ன சின்னதாக துளைகள் இருக்கும். இந்த லாவா ஸ்டோன் மாலை கண்டிஷ்டிலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுல கருங்காலியை விட பல மடங்கு ஆற்றல். அந்த லாவா ஸ்டோன் மாலையில் இருக்கிற துளைகளில் நம்ம சாண்டல் ஆயில், லாவெண்டர் ஆயில் மாதிரி ஏதாவது ஆயிலை தடவணும், இல்லை ஆர்கானிக் பர்ஃப்யூம் ஜவ்வாது அரகஜா மாதிரி எதாவது அப்ளை பண்ணிட்டு போட்டுக்கிறோன்னா அந்த ஸ்மெல்லு ரொம்ப நேரம் இருக்கும். அந்த துளைகள் உள்ள அந்த நல்ல வாசனை போய் அந்த லாவா ஸ்டோனுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை பல மடங்காக அது மல்டிபிள் பண்ணி நம்ம உடம்புல அப்படியே பாய்ச்சும். லாவா ஸ்டோன் இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தி, பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்களும் வேலை செய்யாது. இப்படி 50 ரூபாய் 100 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 2500 ரூபாய் இருக்கிற அத்திப்பிள்ளையார், 3000 ரூபாய் இருக்கிற கருங்காலி கருடாழ்வார் வரைக்கும் பல விஷயங்கள் நம்ம தரோம். அதுக்கு தகுந்த பூஜையிலேருந்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணி தரோம். இப்போ மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் குளித்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் இந்த பூஜையை பண்ணலாம். ரொம்ப பெருசாக மடி ஆச்சாரம் அவசியம் இல்லை. நீட்டாக சுத்தமாக இருக்கணும், அதுதான் ஆச்சாரம்ங்கிறாங்க. ஸோ குளித்ததுக்கப்புறம் காலையிலையோ சாயங்காலமோ எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம். இப்போ வெளியூர் போகிறப்ப என்ன பண்ணுறதுங்கிற சந்தேகம் பொதுவாக நிறையா பேருக்கு வரும். நம்ம ஒரு வேளைக்கு இவ்வளோ நைவேத்தியம் பண்ணுவோன்னு ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கு தகுந்த அளவு நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ மொத்தமாக கேல்குலேட் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் வச்சுட்டு கிளம்பிடலாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நம்மளும் சாப்பிட்டு 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதை பண்ணாலே போதும். திடீர்னு வீட்டில் சடனாக ஏதாவது தீண்டல், தீட்டு மாதிரியான விஷயம் வருதுன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தவிர மீதி விஷயங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஏரிசிங்கி வேற உள்ளங்கையில் பிடிக்கும் போதே ஒரு வைப்ரேஷன் வரும். ஆமாம். இப்போ ஜபம் பண்ணுறதுக்கு உண்டான பழக்கம் உள்ளவர்கள் சில பேர் மாலையை வச்சு பண்ணுவாங்க, கவுட்டுக்காக பண்ணுவாங்க. அந்த மாலை சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை உள்ளங்கையில வச்சுட்டு ஜபம் பண்ணாக்க அதோட பலன்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். உள்ளங்கையில வச்சுக்கலாம். ஆனா இதுல முள்ளு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. சில ஏறுசிங்கில முள்ளு இன்னும் நிறைய வரும். ரொம்ப அழுத்தி இதை பிடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் கூடாது. அப்படி பண்ணா அந்த முள்ளு கையை குத்திடும். ரொம்ப மைல்டா பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சி பண்ணலாம். கருங்காலி விக்கிரகங்களை பற்றி நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா, இப்போ செப்பு காப்பரால ஆன விக்கிரகங்களை வீட்டுல வைக்க கூடாது, அது இந்த அளவு தான் வைக்கணும். காப்பர்ல ஆன விக்கிரகங்களை வீட்டுல வைக்க கூடாதுன்னு இல்லை, தாராளமா வச்சுக்கலாம். பட் ரொம்ப பெரிய சைஸா வச்சுக்க கூடாதும்பாங்க. உள்ளங்கையில அடங்குற மாதிரி இருக்கணும். என்னன்னா,
பெரிய சைஸ்ல இருந்தா அதுக்கு தகுந்த நைவேத்தியம் பண்ணணும். இப்ப முருகன் இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்காருன்னா இவர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மெட்டீரியல்ல பண்ணது. ஆனா இந்த காப்பர் மாதிரியான இதுல இல்ல கல்லுல பண்ண விக்கிரகங்களை இப்படி சும்மா வச்சுக்க கூடாது. வச்சுட்டா அந்த விக்கிரகத்தோட சைஸுக்கு தகுந்த ப்ராப்பர் நைவேத்தியத்தை பண்ணணும். இப்ப பூஜை ரூம்ல பூஜைக்குன்னு தனியா இதே மாதிரி சின்ன கருங்காலி முருகன் இருக்கார். இன்னும் சில சின்ன சின்ன முருகன் விக்கிரகங்கள் வேலு அதெல்லாம் இருக்கு. அவருக்கு தனியா தினமும் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், நிறைய பொருட்களை பற்றின பயன்கள், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ, வெல்கம். அப்பா வந்து நிறைய சித்தர் வழிபாடுகள்ல நிறைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காரு. சின்ன வயசுலயே அவருக்கு நிறைய சித்தர்களை சந்திச்ச அனுபவம் கிடைச்சது. தசாவதானி பல்ராமன்கிற அந்த ஒரு சித்தர் தான் முதல்ல அவருக்கு ஒரு மந்திர உபதேசம், ஒரு வழிகாட்டி அமைஞ்சார். அகர முதல எழுத்தெல்லாம்னா சப்தத்துல இருந்தா எல்லாமே தோன்றியது. உலகமே சப்தத்துல இருந்து தோன்றியது. மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உள்ளதா? பீஜங்களுக்கு அர்த்தம் இல்ல. மந்திரங்கள், ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் உண்டு. சர்டன் பாயிண்ட் ஆஃப் வியூ டைம்ல ஒரு கடவுள் கிட்ட போய் ஒரு மனிதன் சரணடை, அந்த ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்? ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் சார் அது கிடைக்கும். ஏன்னா நம்ம கேரி பண்றது எதுவுமே ஒரு பிறவியோட நல்ல கர்மாவும் இல்லை, ஒரு பிறவியோட கெட்ட கர்மாவும் இல்லைங்கிறது நம்பிக்கை. நம்ம மதத்தோட அடிப்படை வந்து கர்மா. இந்த கர்ம வினை கான்செப்ட் வந்து உங்களுக்கு மற்ற மதங்கள்ல கிடையாது. பிறக்குறீங்க, வாழ்றீங்க, விசுவாசிக்கிறீங்க, இறக்குறீங்க அப்படின்னு எல்லா மதங்களுமே அந்த இது. நம்மளது வந்து முற்பிறவியும் இருக்கு, அடுத்த பிறவியும் இருக்கு.